அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, சிறப்பு மிக்க நமது மருதாடு கிராமத்திலே மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து ஊர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் மண்டல பூஜை நிறைவு விழா செய்திருக்கிறார்கள். கலை வளர்ந்த நமது கிராமம், சிறப்பு மிக்க நமது கிராமம், இதுவரையிலும் நீங்கள் சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் நாடகம் நடத்தப்பட்டது. இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நாடகங்கள் நம் கிராமங்களிலே நம் முன்னோர்கள் எதற்காக நடத்தினார்கள் என்றால், மாபெரும் ஆலயத்தை அமைத்த பிறகும் தன் கிராமத்திலே கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடியானது படக்கூடாது, அந்த கண்ணூம்பல் தீர வேண்டும், யாவல் பில்லி சூனியங்கள் அகல வேண்டும், செய்வினை கோளாறுகள் அகல வேண்டும் என்றால் இப்பொழுதுதான் விஞ்ஞானம், ஊசி, மாத்திரை, மருந்து. அப்பொழுதெல்லாம் தெய்வ நம்பிக்கை, அந்த தெய்வ நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கும் நம் மூதாதையர்கள் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை கிராமங்களில் நடத்தி மக்கள் நலம் பெறுவதற்காக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை உருவேற்றிருக்கிறார்கள். அழகான நமது கிராமத்திலே இப்பொழுது ஆய கலைகள் 64, அதில் இயல் இசை நாடக கலை. அந்த நாடக கலையிலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடியது இந்த மோடி நாடகம். மந்திரமும் தந்திரமும் ஒன்றாக கலந்த கலை இந்த மோடி நாடகம். இதை மனிதர்கள் அனைவரும் இந்த ஒரு தான் வயிற்றுக்காக தான் பாடுபடுகிறார்கள். தன் உயிரையும் பணைய வைத்து தமது கிராமம் சிறைத்து வாழ வேண்டும், செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் நாடகத்தை ஏற்பாடு செய்த நமது தலையாரி வகையாரா குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிராமம் நலப்பெற இங்கு உள்ள மோடிகளை அடிய நான் எடுக்கும் பொழுது தயவு செய்து யாரும் கை கட்டி அமராதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாபெரும் சபையிலே கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தா, குறிப்பா கேளுங்க, கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க வேண்டாம் என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க கூடாது, தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து யாரும் கை கட்டி அமராதீங்க. இந்த குழந்தைங்களாம் எழுப்புங்க, முன்னாடி இருக்கிற குழந்தைங்களாம் பக்கத்தில் அப்படியே தூங்கி இருக்கிறவங்களை எழுப்புங்க. யாரும் கை கட்டி அமராதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாபெரும் சபையிலே நாங்கள் நடிகர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ ஒரு ஜான் வயிற்றுக்காக இந்த மாபெரும் கலையினை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த மாபெரும் சபையில மந்திரம் தந்திரம் கற்றவர்கள், இந்த கிராமத்திலே மந்திரம் கற்றவர்கள் யாராவது இருந்தால் இக்காட்சியினை பார்த்து எங்களை சோதிக்க வேண்டாம் என்று கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம். யாராவது மந்திரம் கற்றவர்கள் இருந்தார்னா தயவு செய்து எங்களை சோதிக்க கூடாது. எங்கள் ஒருதான் வயிற்றுக்காக அடியேன் இந்த கலையை செய்கின்றேன். தங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து யாது ஒரு குற்றம் செய்தாலும், பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் வாடா மகனை என வாரி அணைப்பது போல என்னையும் இங்குள்ள மக்களையும் இங்கு உள்ள நடிகர்களையும் பாதுகாத்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அந்த வன்னிய மரத்தை எடுக்க வேண்டும் என்றால் முதலாக நீ வைக்கக்கூடிய ஓடி என்ன
முதல் மோடி கனிமோடி. உயிருள்ள கனிமோடி. இந்த கனிமோடியில் 1000 விஷ ஊசிகள் பொருத்தப்பட்டுள்ளது. 1000 விஷ ஊசிகள். அப்படி எடுத்து விட்டா என் கரம் தொட்டு எடுக்க வேண்டும். என் கரத்திலே இந்த விஷ ஊசிகள் மோதப்பட்டு இறந்து விடுமா எப்பொழுது முடிதான் எடுப்பார். மாரியம்மா தாயே, இந்த கிராமம் செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வானவராய கோட்டையில பூமாதேவியின் சிரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது உயிருள்ள ஒரு கனிமோடியானது 1000 விஷ பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கனிமோடியை எடுக்க வேண்டும். முழு முதற் கடவுளே, வினைகளை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகா, எந்த ஒரு செயல் செய்தாலும் உன்னை முதலில் துதித்து நீதான் அருள் பாலிக்க வேண்டும். அப்பா கணபதி சுவாமி கணபதி முதல் பொருள கணபதி. இவன் யாருவன்? எதற்கு வந்திருக்கிறார்? என்னை பார்ப்பதற்கு நான் வைக்க வேண்டிய அத்தனை மூலியமை எடுத்து விடுவானா? நான் வைக்க மோடி அத்தனமும் அவன் எடுத்து விடுவானா? எப்படி என்று சொல்லி அப்பா உயிருள்ள
தம்பி அச்சுதலை போக்குகின்றாள் ஆறுதலும் ஆகின்றாள் அச்சுதலை போக்குகின்றாள் ஆறுதலும் ஆகின்றாள் இழுதைத்தாருமம்மா இழுதைத்தாருமம்மா உமையாளின் சிவசக்தி அணையாலும் சக்தி என் குலம் வாழ நலம் வாழ அருள் காத்தம்மா அவளாதி சக்தி நவையாளும் சக்தி அதில் உள்ளகை விசுதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா துன்பவினை தீர்த்திடுவாள் தூயவளே துணை வருவாள் துன்பவினை தீர்த்திடுவாள் தூயவளே துணை வருவாள் தொல்லைகள் தீண்டதம்மா தொல்லைகள் தீண்டதம்மா இசை எழுந்த வரத்தாராய் வரம் கல்வி அருள்தாராய் என் குலம் வாழ நலம் வாழ அருள்தாரம்மா அவள் ஆதி சக்தி அவையாலும் சக்தி அதில் உள்ளகை விசுதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா ஆண்டவா, முதலாக உயிர் உள்ள கனிய பூமாதேவியின் சிலக்கள் ஓடியா முன்னால் எடுக்க முடியவில்லை ஆண்டவா, அம்மா, நமது கிராமம் செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக இவர் வைக்கக்கூடிய கனிகளை அடியது யாரும் கை கட்டி அமராதிகம்மா, தயவு செய்து யாரும் கை கட்டாதீங்க. ஒரு கோடியை அவனால் எடுக்க முடியல இந்த 4 கோடி அவனை எப்படி எடுக்க போயிடும் தம்பி சரி சரி சாபா எடுக்க மாட்டான் இதெல்லாம் எடுக்கவே மாட்டான் அப்படி எடுத்து விட்டா விட்டா இதை எனக்கு உயிரிடம் இல்லாம டேய், இந்த மொழி நான் எடுக்க இவரும் மட்டும் கோவிந்தா கோவிந்தா ஏயா கோவிந்தா ஓடிவாம்மா ஓடிவாம்மா கோவிந்தா ஓக்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆகாரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளி இனி விருந்தாய் ரீங்காரத்துள்ளி இனி விருந்தாய் வாசமிகு காட்டும்
பாசமிகு தாயி ஓடி உணமகிலை மாயி உணமகிலை மாயி பாசமிகு காட்சி பாசமிகு தாயி ஓடி உணமகிலை மாயி உணமகிலை மாயி சூளம் ஏற்றும்படி ஜோதி கரத்தாரி சூளம் ஏற்றும்படி ஜோதி கரத்தாரி சுற்புவி ஏற்றுகின்ற சுகித புலத்தாரி சுற்புவி ஏற்றுகின்ற சுகித புலத்தாரி வாசமிகு காட்சி வாசமிகு தாயி ஓடி நல்ல உணமகிலை மாயி உணமகிலை மாயி அன்பரையார் கொள்ளும் அருமை நிறைந்தவரி அருள் பத்திரகாரியாய் நமதி திறந்தவரி அன்பரையார் கொள்ளும் அருமை நிறைந்தவரி அருள் பத்திரகாரியாய் நமதி திறந்தவரி துன்பவினை போக்கி துகமெல்லாம் தருபவரி துன்பவினை போக்கி துகமெல்லாம் தருபவரி துரியவராகி என்னும் பெரிய திறந்தவரி துரியவராகி என்னும் பெரிய திறந்தவரி வாசமிகு காட்சி வாசமிகு தாயி ஓடி நலன் உணமகிலை மாயி உணமகிலை மாயி உணமகிலை மாயி உணமகிலை மாயி ஒருவேளை என்னை விட மந்திரம் தெரிந்தவனாக இருப்பானா? சரி அடுத்த மோடி அவன் எப்படி இருக்க கொண்டு வந்த கருமோடியை போடா. அடே வானவராயா, இரண்டாவதாக நீ வைக்கக்கூடிய மோடி என்னது? இரண்டு உயிர்கள் உள்ளன, இரண்டு உயிர்கள். நான் கரு, பெண் கரு. அடியேன் எப்படி எடுக்க வேண்டும்? உன் வாயில் நான் அப்படி ஆண்டவா, பூமாதேவன் சிரசின் மீது வைக்கிறேன் இதை என்று பார்க்கலாம். ஓம் ஜெய். எல்லாம் உன் விளையாட்டுத்தானா? முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு கருவானது தாயின் கருவறையிலே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறது. ஒரு கரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக கல்லறையில் போய் சேர்கிறது. இதுதான் மனிதனின் தோன்றிய நாள் வாழ்க்கை. நாம் பிறக்கும் பொழுது கருவறை,
பார்க்கின்ற பொழுது திருவரை நாம் இறந்த பிறகு கல்லறை. எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக தெய்வத்திடத்திலே முறையிடுகிறார்கள். அப்படி உயிருள்ள ஒரு கருவாய் நான் சேதம் செய்ய வேண்டுமா? அம்மா தாயி, முந்தி தவமிருந்து உன் வயிற்றில் பிறந்தவன் நான் அல்லவா? உயிருள்ள ஒரு கருவை நான் எப்படி அம்மா சேதம் செய்வது? வயலே என் வாயினால் எப்படி? ஐயா, என்ன சொல்றேன், இதை விடுத்து வேறு ஏதாவது பந்தயமாக வையுங்கள். இதுக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. சொல்லடிக்க வந்தது தவறு என்று என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடிவிடு. மீறி அழைக்கிறேன். பக்கம் ஆயிடுவேன். சொல்லடிக்க அம்மா, எடுக்க முடியாது. உன்னா கள்ளி காட்டை எரித்ததா தேகமெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் மாரியம்மனுக்கு இந்த வானவராஜன் கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு சென்று ஓர் இரவில் ஆலயம் எழுப்பி நான் மகா சுவாமி என் வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது. ஆண்டவா, ஒரு கருவானது இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. இந்த பூமியிலே ஒரு கருவானது பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம். ஒரு தாயின் கரு வயிற்றிலே இந்த பூமியிலே நான் பிறந்து விட்டேன். நான் வாழ்வதோ இல்லை சாவதோ அம்மா மாரியம்மா உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. இந்த கிராமம் செழித்து வாழ வேண்டும். மக்கள் அனைவரும் உங்களுக்காக ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். இங்குள்ள ஆடு மாடுகளுக்கும் இந்த நரக ஜீவன்களுக்கும் எந்த ஒரு தீவினை இல்லாமல் உன் அகோர ரூபத்தை குறைத்துக் கொண்டு ஆவேச கோலத்தை குறைத்துக் கொண்டு நீதான் எனக்கு அருள்பாலித்து தர வேண்டும். அம்மா தாயே, இரண்டாவதாக பூமாதேவியின் சிரசின் மீது இரு கருகளை ஒன்றாக சேர்த்து உயிருள்ள ஒரு கருமூடியை வைத்திருக்கிறார். என் வாயினால் கல்வி எடுக்கும் பொழுது இங்குள்ள மக்களுக்கும் அடியே எனக்கும் எந்த ஒரு இடையூறும் வராமல் நீதான் பாதுகாத்து தர வேண்டும். அம்மா தாயே, உயிருள்ள இந்த கருமோடி எடுக்க போறேன்.
அம்மா மலரால் ஒளி மலர் எடுத்து மாலை ஒண்ணு எத்தா எச்செய்து வந்து